வணக்கம். எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் அதிமுகவினர் யாருக்குமே பெருசா புடிக்கவே இல்ல. விருப்பமே இல்ல எல்லாத்துக்குமே. எல்லாத்துக்கும் என்னன்னு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒற்றுமையான ஒருங்கிணைந்த ஒரு அதிமுகவா செயல்படணும்னு நெனைக்கிறாங்க. எப்பயுமே அதிமுக ஒரு கடந்த காலங்கள்ல ஒரு 5 வருஷமா அதிமுக ஆட்சியில இல்ல அப்படின்னா, அடுத்த 5 வருஷத்துல அவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்க. எப்படியாவது வந்துருவாங்க அவங்க. ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையில இனிமே ஆட்சியில உட்கார முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. எடப்பாடி தலைமை சரியில்ல. எல்லாத்தையுமே பலகீனப்படுத்துற ஒரு வேலையில தான் இறங்குறாரு. தன்னிச்சையா செயல்படணும்னு நெனைக்கிறாரு. அவர் எம்ஜிஆரோ, ஜெயலலிதாவோ கிடையாது. அவர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர் மனசுலேருந்து எடுக்க மாட்டேங்கிறார். அவர் தன்னை ஒரு எம்ஜிஆராவோ ஜெயலலிதாவோ நினச்சிக்கிறாரு. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு. யார்கிட்டையுமே ஆலோசனை பண்ணுறதே கிடையாது. அவர் கட்சியை எப்படி வழி நடத்துறது அப்படிங்கிறதுன்னு தெரியல. தன்னிச்சையாக செயல்படுறாரு. அவர் யார் போய் பேசினாலும் யார் எது சொன்னாலுமே அதை கேட்கறது இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்டத்துக்கு நடக்கிறாரு. இதனால அதிமுக அழிவு பாதைக்கு போகுது அப்படிங்கிற இதில் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்க தரப்பில் எல்லாமே பண்ணுறாங்க. சரி, இவங்க தரப்பில் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இந்த தேர்தலுக்கு பின்னாடி வரும் அப்படிங்கிறது ஏற்கனவே எல்லாருமே கணிச்சிருந்தாங்க. ஓரளவுக்கு கணிக்க முடிஞ்சது. செங்கோட்டையன் கூட எடப்பாடி பழனிசாமி பிரச்சனையாச்சு. செங்கோட்டையன் 6 பேர் கொண்ட குழுவோட போனார். அதில் எஸ்பி வேலுமணி இருந்தார், சிவி சண்முகம் இருந்தார், நத்தம் விஸ்வநாதன் இருந்தார். இப்படி எல்லாருமே இருந்தாங்க. அவங்க தான் இப்போ பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே இருந்தபோதும் பார்த்தீங்கன்னா அவங்க போய் பேசினாங்க. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்துக்கலை. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கலாம், சசிகலாவை கொண்டு வரலாம், டிடிவி தினகரனை கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோட ஆதிக்கம் மெல்ல மெல்ல குறைஞ்சி போயிடும். நமக்கு அதிகாரம் வேணும், அதிகாரம் இல்லாத ஒரு இடத்துல நம்ம இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். எல்லாத்தையுமே துரோகம் பண்ணி எல்லாத்தையுமே வெளியே ஏற்றுறதுல தான் மட்டும்தான் இருக்கிறார். இன்றைக்கி 25 பேர் அவருக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படின்னா அந்த 25 பேருமே கட்சியை விட்டு நிப்பாட்டுறதுக்கான ஒரு முயற்சியை தான் எடுக்கிறாரு. இவங்க போனாங்கன்னா இவங்க பின்னாடி ஆதரவாளர்கள்லாம் போவாங்க. ஓபிஎஸ் ஒருத்தர் போனார், ஒருத்தர் பின்னாடி நிறைய பேர் போனாங்க. இப்போ அதிமுக தென் மாவட்டங்களாக அழிஞ்சிருச்சு, டெல்டா மாவட்டங்களாக அழிஞ்சிருச்சு. சரி, செங்கோட்டையன் அனுப்புனார் எடப்பாடி பழனிசாமி. செங்கோட்டையன் வெளியே போன பிறகு அவர் என்ன நடந்துச்சு? இப்போ கொங்கு பெல்ட்டில் தாவேக்கா பெரும்பான்மையான இடங்களை அதிகமாக ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. இப்போ செங்கோட்டையன் அதை விட்டுருவாரா? அப்படியே கை கழுவி விட்டுருவாரா? இப்போ செங்கோட்டையன் அதிமுகலேருந்து போன பிறகு அவர் பாஜக மேலிடம் தான் அவரை வச்சு பேச ஆரம்பித்தாங்க. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு பாஜக தான் சொல்லிச்சு. போய் நேராக அமித்ஷாவை பார்த்தாரு, நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு, எல்லாத்தையுமே பார்த்து பேசினார். எல்லாருமே தெரியும் பாஜக ஒரு பிளான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பாஜக கைவிட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே பாஜக என்ன பண்ணுச்சு அப்படின்னா செங்கோட்டையனை தாவேகா சைடு அனுப்பிச்சி வச்சாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தாவேகாவில் ஆர்எஸ்எஸ் டீம் எல்லாமே இருக்கிறாங்க. நிர்மல்குமார்லாம் ஆர்எஸ்எஸில் இருந்தவர் தான், பாஜகவில் இருந்தவர் தான். அப்புறமா அதிமுகவுக்கு போனார், அப்புறம் தாவேகாவுக்கு வந்துட்டார். இப்படி எல்லாமே இருந்தாங்க. வெங்கட்ராமன் ஒருத்தர் இருக்கிற மயிலாப்பூர்ல அவர்லாம் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர் தான். இப்போ விஜய் கட்சியில் நிறைய பேர் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. பாஜக தான் விஜயும் இது பண்ணுது, செயல்படுத்த வைக்கிது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அவங்க திமுக போல் ஒன்றிய அரசு, மத்திய அரசுன்னு சொல்லாமல் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்க விஜய் முயற்சி பண்ணுறாரு. இருந்தாலும் அது வெளிப்படையாக தெரியுது. இப்போ செங்கோட்டையன் அந்த சைடு போயிட்டார். அது இல்லாமல் இப்போ எஸ்பி வேலுமணியும் நிறைய ஆர்எஸ்எஸ் அமைப்புகளோட நிறைய பழக்கத்தில் இருக்கார். நிறைய விஷயங்களை பேசுகிறாரு, ஆலோசனையெல்லாம் பண்ணுறாரு. அவங்க தான் இப்போ பாஜக மேலிடம் தான் வேலுமணியை வச்சு தான் அதிமுக உடைக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். எஸ்பி வேலுமணி ஏற்கனவே பேசி பார்த்துட்டாரு. அவங்க சொல்கிறது எல்லாமே என்ன? ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குவோம், ஒருங்கிணைந்து செயல்படுவோம், கட்சியை பலப்படுத்துவோம் அப்படிங்கிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கட்சியை பலப்படுத்துறது அவர் நோக்கமே கிடையாது. கட்சியை பலப்படுத்தணுங்கிற அவசியமும் அவர் கிடையாது. அவர் கட்சியை நம்ம அதிகாரத்தில் உட்காரணும், நம்ம அதிகாரத்துக்கு யாருக்கு போட்டி வந்தாலும் நான் அவங்கள கட்சியை விட்டு நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்கிறார். பொதுக்குழு கூட்டுங்க, பேசுவோம், பேசி தீர்த்துக்குவோம், பிரச்சனை எல்லாத்தையுமே பேசி தீர்ப்போம். இப்போ ஓபிஎஸை கட்சியை விட்டு நிப்பாட்டுறதுக்கு பொதுக்குழு தானே கூட்டினீங்க, அதே போல் ஒரு பொதுக்குழு கூட்டுங்க, இல்லை நீதிமன்றத்துக்கு போவோம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே நான் 5 வருஷம் நம்ம ஆட்சியில் இல்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் ஆட்சியில் இல்லைன்னா அடுத்த 5 வருஷம் எப்படியும் ஆட்சிக்கு வந்துடும். எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? 2026 200 தொகுதி அதிக பெரும்பான்மை, தனி பெரும்பான்மையில் ஆட்சியில் உட்காரணும் அப்படின்னு சொன்னார். உட்கார முடிஞ்சுதா? உட்கார முடியல. இப்போ மற்றவங்க சொன்ன மாதிரி தான் கூட்டணி அமைக்கிறதுக்குமே எடப்பாடி பழனிசாமியை நம்பி வரல. கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, கூட்டணி கட்சிக்கும் துரோகம் பண்ணுறாரு. பாஜக எதிர்பார்த்த தொகுதிகளை கொடுக்கல. கடைசி நேரத்தில் பாஜகவை ஏமாற்றி விட்டார். அதுவே பாஜக மேலிடம் இன்றைக்கி பயங்கரமான ஒரு டென்ஷன்லாம் அப்பையிலேருந்தே இருக்கிறாங்க. அப்போவே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி இனிமேல் அதிமுக தலைமையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்போயே முடிவு பண்ணி தான் எஸ்பி வேலுமணியை தூண்டி விட்டாங்க. இப்போ எஸ்பி வேலுமணி ஜரூராக இறங்கி செயல்படுறாரு. இப்போ ஆளுநர்கிட்ட போய் இவர் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு புகாரை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. 25 எம்எல்ஏக்கள் எனக்கு எதிராக அதிமுகவோட கொறடா சொன்னதுக்கு எதிராக முடிவு பண்ணி அவங்க தாவேக ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆளுநர் யார் பேச்சு? எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்பாரா?
பாஜக மேலிடம் சொல்கிற பேச்சை கேட்பாரா? பாஜக மேலிடம் தான் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்களை ஆதரிக்கிறாங்களே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சபாநாயகர் இப்போ சபாநாயகர்கிட்ட போய் புகார் கொடுத்துருக்காங்க. சபாநாயகர் என்ன செய்வார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏற்கனவே ஜேடிஜே பிரபாகர் அதிமுகவில் இருந்தவர், அப்புறம் ஓபிஎஸ்ட்ட போனார். ஓபிஎஸ்ட்ட நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை கட்சிக்குள்ளே சேர்க்க முடியாது அப்படின்னு சொன்னார். சரி, அதுக்கப்புறமா ஒருங்கிணைந்த குழு கேசி பழனிசாமி, பெங்களூர் புகழேந்தி, ஜேடிஜே பிரபாகர் இவங்கெல்லாம் பேசினாங்க. அப்பையும் வந்து தெருவில் போகிற நாய்ங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அலட்சியமாக பேசினார். தாவேக்காவுக்கு போயிட்டார். தனக்குன்னு ஒரு அரசியல் வேணும்ல, அதனால அவர் தாவேக்காவுக்கு போனார். இன்றைக்கி சபாநாயகர் அவர்கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறார். சூழ்நிலை அப்படி மாறுது. சூழ்நிலை மாற்றி வச்சது யார்? எடப்பாடி பழனிசாமி. தாவேக்கோட பேச்சுவார்த்தை நடத்தலான்னப்போ விஜய் என்ன பெரிய விஜய்க்கு என்ன மாசு இருக்குது, அதிமுகவுக்குன்னு ஒரு இது இருக்குது, வேல்யூ இருக்குது, ரெட்டையில சின்னத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, திமுக எதிர்ப்போட்டுகள் எல்லாமே அதிமுகவுக்கு தான் வரும் அப்படின்னு நினச்சாங்க. ரெண்டு பேருமே வந்து ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்கன்னு மக்களுக்கு புரிஞ்சிருச்சு. அது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் புரியல. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து பாஜக தான் இறக்கி விட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் வந்து இந்த அளவுக்கு செயல்படுறதுக்கு காரணமும் அதிமுகவில் வந்து ஒரு குரூப்பை வந்து உடச்சி கொண்டு போகிறதுக்கு காரணமும் பாஜக தான், விஜய் கிடையாது. பாஜக வந்து ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. விஜய் வந்து தன்னிச்சையாக செயல்பட விடாமல் அதிமுகவில் வந்து ஒரு குழு அனுப்பிச்சு அவங்க மூலமாக அவங்கள வந்து இயக்க பார்க்குறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட்டாக பாஜக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இது உட்கட்சி பிரச்சனை முட்டி மோதி எங்கிட்டோ தெரிச்சு ஓட போகுது. எடப்பாடி பழனிசாமி காணா போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார்? இந்த 25 பேர் மாவட்ட செயலர் பதவியிலேருந்து தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு மாவட்ட செயலர் நியமனம் பண்ணுறாரு. எல்லா ஊர்லேயும் அடிதடி, எங்களுக்கு கட்சி ஆஃபீஸை எங்கள் கையில் கொடுங்க, கட்சி ஆஃபீஸை எங்கள் கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அடிதடி நடக்குது. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு தான் கட்சி அவர்கிட்ட கொடுத்ததா? ஒரு தலைமைனா ஒருங்கிணைந்த ஒரு கட்சிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னா கருத்து வேறுபாடு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி கட்சி தலைமை தான் யோசிக்கணும். அதை யோசிக்கிறதே கிடையாது. கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சுன்னா கருத்து வேறுபாடு காரணமான விஷயங்களை ஆராயாமல் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்கள கட்சியை விட்டு நீக்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட வேலையாக இருக்குது. இப்போ கட்சியை விட்டு நீக்கிறனால என்ன ஆகுது? தொண்டர்கள் மத்தியில் சண்டை வருது. தொண்டர்கள் மத்தியில் சண்டை, சலசலப்பு இதெல்லாம் ஏற்படுது. இது கண்டிப்பாக இது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பழகிடும். அதிமுக வந்து இருக்கிற தொண்டர்கள் கொஞ்சம் நஞ்ச தொண்டர்களும் இப்போ பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிவி சண்முகம் தரப்புலையுமே ரெடியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு தாவேகா தரப்பில் அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. அமைச்சர் பதவி கொடுக்குறாங்கன்னா இது விஜய் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ப முடியாது. பாஜக மேலிடம் வந்து சில விஷயங்களை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க விஜய் மூலமாக. அதனால தான் வந்து தாவேகாவில் எஸ்பி வேலுமணி கோஷ்டி சிவி சண்முகம் வந்து போய் சேர்ந்தது. அவங்க வந்து எங்களுக்கு அதிகாரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஏன்னா அவர் வந்தால் முதலமைச்சராக தான் வருவார். இல்லை அமைச்சர் பதவியெலாம் வாங்கிட்டுலாம் இருக்க மாட்டார். பல்வி கல்வித்துறை அமைச்சர் பதவி வாங்கிட்டு எடப்பாடி பழனிசாமினால் செயல்பட முடியுமா? சரி, செயல்பட முடியாது. அப்போ ஓரங்கட்டி ஒதுங்கி நிற்க வேணும்ல, அதுவும் நிற்க முடியாது. எனக்கு கீழே இருக்கிறவனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அவனை வந்து எனக்கு மேலே கால் போட்டு பேசுகிறத நான் ஒத்துக்கோனா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அக்கபர் பண்ணுறாரு. இந்த பிரச்சனைக்கு வந்து மிக முக்கியமான காரணங்கள் வந்து அதிமுக உடைக்கணுங்கிற பிளானை பாஜக ஏற்கனவே எடுத்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி சரிப்பட்டு வர மாட்டார், எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டார்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா பாஜகவுக்கு தொகுதி ஒதுக்கீடில் வந்து பாஜகவுக்கு பண்ண வேலை இருக்குல்ல, அதை பயங்கரமான வேலையை பண்ணி தன்னை புத்திசாலி மாதிரி காட்டினார். இப்போ பாஜக இறங்கி அடிக்குது. என்ன பண்ணுறதுன்னு எடப்பாடி பழனிசாமி ஒரே குழப்பத்தில் இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியோட குழப்பம்லாம் தீராது. எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு வெளியேற்றணுங்கிற ஒரு முடிவுக்கு பாஜக வந்துருச்சு. அதிமுகவில் இருக்க முக்கியமான தலைகளும் பண்ணிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடிகள் முத்திக்கிட்டே இருக்குது. கவர்னர்கிட்ட போய் கொடுத்தாலும் சரி, சபாநாயகர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் சரி, பாஜக மேலிடம் எடுக்கிற முடிவு சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி ஆதரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிருச்சு, கெட்ட நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கட்சி தலைமையிலேருந்து அவரை தூக்குறதுக்கான முயற்சியை எடுத்துகிட்டு இருக்காங்க. விரைவில் வந்து அது ஒரு மாற்றம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு போட்டோம், நீதிமன்றத்துக்கெல்லாம் போட்டோம், எங்கே வேணாலும் போட்டோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வேலுமணி தரப்பும் சிவி சண்முகம் தரப்பும் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கலாம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.